திரு சுபேர், இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் திரு ஸ்ரீதர் சொல்ற பாயிண்ட்ல இருந்தே போலாம். முதலமைச்சர் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக இந்த 31 பேருக்கான பணி நியமனங்களை வழங்கிவிட்டார். தவறுன்னு தாவேக்காவும் உணர்ந்துதான் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, எடுத்துக்கலாமா? எதிர்கட்சிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களுடைய கண்ணோட்டம். அந்த பாயிண்ட் அவங்க வந்து ஒரு அரசியலாக தான் பார்ப்பாங்க. எது செஞ்சாலுமே இந்த அரசாங்கம் என்ன செஞ்சாலுமே அதில் ஒரு அரசியல் நோக்கத்தோட தான் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு சில காரணங்களும் சொல்றாங்கல்ல, இவர்களுக்கு கொடுத்தால் எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை. அரசு தயாராக ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாலிசி இருக்கு. போன திமுக கவர்மெண்ட்ல 81 கோடி ரூபாயில 134 அடியில் ஒரு பேனா செலவு வைக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அதை நம்ம என்ன செய்யறது? கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனது, கள்ளச்சாராயம் குடிச்சா உடல்நிலை பாதிக்கும், உயிர் போகும்னு தெரிஞ்சே போய் குடிச்சாங்க. அதை தடுக்க தவறி அரசாங்கம் விட்டுச்சு. அது 2 பேருமே தவறு. அப்படி இருந்தால் அதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இது அது சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரை கோர்ட்டு வந்து அதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய இறுதி தீர்ப்பை எதிர்த்து கூட ஜனாதிபதிக்கு போகலாம், கருணை மனு போடலாம். அப்படிலாம் நம்ம சட்டத்தில் இடம் இருக்கு. அப்போ இன்னைக்கு கொடுத்துருக்க தீர்ப்பை எதிர்த்து இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், போய் அதை நடத்த போகிறாங்க. அது வந்து பார்க்க போகிறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கரும்புள்ளியாக பார்க்குறாங்க. அவங்களுடைய அரசியல் கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அதனால் ஏதாவது அந்த குடும்பத்துக்கு உதவிகள் செய்யணும், அரசாங்கம் சார்பாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் சட்ட ரீதியாக பார்த்தா தவறுனா தவறு, மனிதாபிமான ரீதியாக பார்த்தா சரினா சரி. இது அப்படி தான் பார்க்கணும். எந்த ஆட்சி வந்தாலுமே அவங்க ஒரு பாலிசியை கையில் எடுக்கிறாங்க. அப்போ தாவேகா அரசாங்கத்தினுடைய பாலிசியை இதை பார்க்கணும். நீதிமன்றம் அதை முடிவு பண்ண போகுது, உச்சநீதிமன்றம் முடிவு பண்ண போகுது. இதில் வந்து நம்ம சட்டத்தின் ஆட்சி தான் உலக இந்தியாவில் நடக்குது. அப்படிங்கும்போது சட்டம் தான் அதில் இறுதி தீர்ப்பை கொடுக்க போகுது. இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 41 பேர் இறந்துருக்கிறாங்க. ஒரு அப்பாவி மக்கள், விளிம்புநிலை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருமே அப்பாவி விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய மக்கள். அன்னைக்கு பணியாணையம் வாங்கினா ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய பையனை நாங்கள் இழந்துட்டேன், அந்த பையன் இருந்தால் என்னை எப்படி காப்பாற்றணும், இந்த எனக்கு வேலையை காப்பாற்றுங்கிறாங்க. இது நம்ம மனிதாபிமான ரீதியாக தான் அணுகணும். இது சட்ட ரீதியாக நம்ம அணுக முடியாது. அப்போ தாவேகா அரசாங்கம் முழுக்க மனிதாபிமான ரீதியாக இந்த விவகாரத்தை அணுகிறது. அப்போ நீங்கள் அது நோக்கி பணியாணையம் கொடுத்துருக்காங்க, அது நீதிமன்றம் தடை போட்டிருக்கு, உச்ச நீதிமன்றம் போகும். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அரசியலாக தான் பார்ப்பாங்க. இப்போ மனிதாபிமானம் அதே போன்ற ஒரு தாய் திருவள்ளூர் விவகாரத்திலையும் இருக்கலாம், நீங்க சொல்லக்கூடிய கள்ளச்சாராய விவகாரத்திலையும் இருக்கலாம். அரசு கள்ளச்சாராயம் இருப்பதை தடுத்திருந்தா என் மகன் இறந்திருக்க மாட்டானே அப்படின்னு வரக்கூடிய ஒரு அம்மாவுக்கும் இந்த அரசாங்கத்தால வேலை கொடுக்க முடியுமா அப்படின்ற இன்னொரு பார்வையில போய் எல்லாரும் கொடுக்க முடியாது. இவர்கள் வாழ்க்கையில் இவருள்ள அரசியல் ஜேர்னில இது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. இப்போ எல்லா தலைவருக்கும் பேனா வைக்க முடியுமா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க ஒரு அரசாங்கம். அப்போ தாவேகா அரசாங்கம் செய்தது சரியா தவறா நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது. ஆனா அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எல்லாரும் கொடுக்க முடியுமானா அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைய இழப்பீடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு, மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பட்டாசு தொழிற்சாலை நடக்குது. எல்லாரும் கொடுக்க முடியாது இல்லையா? இவர்கள் வாழ்க்கையில் அந்த சினிமா அவருடைய அரசியல் கேரியர்ல முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. மனிதாபிமான அடிப்படையில் இதை கொடுக்குறாங்க. இது மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தா மனிதாபிமானம், அரசியலாக வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அரசியல், அவ்வளவுதான். சரி, அண்ட வீட்டினையே என் மனைவி கையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நேர்வை தேர்வு செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்ப அவரே சொல்லிட்டாரு, அவர்களுக்கு அவரோட அரசியல் இல்லை, அவருடைய கட்சியில ஒரு கரும்புள்ளி, அவர் அந்த விபத்துக்கு அவரோட பங்களிப்பு இருக்கு. தவறான வரலாற்றுல ஆயிரக்கணக்கான மாநாடு கூட நடந்திருக்கு. மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 15 சார் பின்னணி தெரியாம பாதுகாப்பு தர வேண்டியது அரசுடைய கடமை சார். இப்ப அந்த இடத்துல தண்ணி ஓடிட்டு இருந்ததுன்னா விஜய் வண்டியை செலுத்துங்கன்னு சொல்லியிருப்பாரா, பஸ் ஓட்டுங்கன்னு சொல்லியிருப்பாரா? அந்த இடத்துல குறுக்க தண்ணி ஓடுது, விஜய் அவருடைய தனிப்பட்ட இருக்கு, புரியுது எனக்கு. ஒரு எள்ளு போட முடியாத இடத்துல கூட்டத்துல வண்டியை செலுத்துன்னு சொல்லலாமா பேருந்த? அது என்ன ஒரு முறையான விஷயம்? அதுல அஜாக்கிரதை இல்லையா, நெக்லிஜென்ஸ் இல்லையா? என்னமோ அரசாங்கம் கொடுக்கலங்க, நீங்க போகாதீங்க, உங்களை தேடி வந்து இருக்காங்க, நீங்க ஏன் போறீங்க அங்க? நான் எடுத்துக்கிட்டேன். இது அத்தனையும் வழக்கு நிலுவையில் இருக்கு, விசாரணையில் இருக்கு. இது யாரையும் இவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, தாவேகா தரப்புல ஒரு சதின்னு அவங்க நம்புறாங்க, அவர்கள் தரப்புல அஜாக்கிரதைன்னு சொல்றாங்க. விசாரணை இன்னைக்கு சிபிஐ இருக்கு, விசாரணை முடிஞ்ச போதான் தெரியும். இப்ப யாரையுமே டைரக்டா நம்ம ப்ளே பண்ண முடியாது. பொதுவா இந்த விவகாரத்துல விஜய் எடுத்தது மனிதாபிமான அடிப்படையில். ஆனா நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் ஏற்க வேண்டிய சட்டத்தின்படிதான் நம்ம ஆட்சி நடக்குது. நம்ம அந்த இடத்துல வரலாம். திரு சுபேர், நான் வேலுச்சாமி சார்கிட்ட கேட்டதுதான், 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பலமுறை மத்திய அமைச்சர்களோடு சந்திப்பு நடந்திருக்கு. அந்த சந்திப்பின் போதெல்லாம் மத்திய அரசு ஒரு உத்தரவாதத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க.
ஆனா நேற்றைய பதில் அப்படின்றது ரொம்ப மாறுபட்டு இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மேகதாது திட்டம் தொடங்கப்படும் அப்படின்றதுக்கான ஒரு சமிக்கையா கூட நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதல் தான் தேவையில்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை ஏன் இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு? வேலுச்சாமி சார்கிட்ட கேட்டேன், அதை அவங்ககிட்ட கேட்கணும்ட்டாங்க. நான் திரு சுபேர்கிட்ட கேட்கிறேன், சுபேருடைய பார்வை. 2018 கொடுத்திருக்க தீர்ப்பு அப்படிங்கிறது கடைமடை மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாம எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாது அதுக்கு கொடுத்திருக்க தீர்ப்பு. இப்ப தீர்ப்பு அந்த தீர்ப்பு தான் இருக்கு. அதை எதிர்த்து அதுக்கு மாறாதான் இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஜல்ஜீவன் திட்டத்தினுடைய மத்திய இணை அமைச்சர் பேசியிருக்காரு. அப்போ அவர் ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுறாருங்கிறது மட்டும் தெரியுது. அது ஏன் தாவேகா காங்கிரஸ் இன்னைக்கு கூட்டணியில இருக்கு. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பிறகு சட்டமன்றத்துல ஒரு அமைச்சரவையில காங்கிரஸ் இருக்கு. தாவேகா அரசாங்கம் கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு. இவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும், தமிழ்நாட்டில் ஒரு பிரஷரை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இதை பேசுறாங்க. அப்ப இன்னொரு பாயிண்ட்ல இருந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டுல டிவிகே காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி. ஆனா இப்ப கர்நாடகால காங்கிரஸ் தானே ஆளும் கட்சி. இப்ப மேகதாது அணை கட்டப்பட்டக்கூடிய பணிகள் தொடங்கிவிட்டு அது காங்கிரஸ்க்கு ஃபேவரா போயிரும். அது நடக்காதுங்கிறது தெரியும், அது வேற விஷயம். ஆனா அந்த சமிக்கையில தானே மத்திய அரசு பேசுறாங்க. இல்ல அது நடக்காது. இவங்க திருப்பி இன்னைக்கு முதலமைச்சர் லெட்டர் எழுதி இருக்கிறாரு. இன்னைக்கு சேவைப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் போட போறாங்க. இதெல்லாம் நடக்கும், இந்த ஃபார்மாலிட்டிஸ் நடக்கும். இருந்தாலும் ஒரு விவாதத்தை, ஒரு அழுத்தத்தை தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பண்றாங்க. இப்ப கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க, அனைத்து கட்சி கூட்டம் போட போறாங்க. அப்புறம் ரெண்டாவது ஏன் போய் பார்க்க போறாரு? பார்க்கறதுனால என்ன நடக்க போகுது? போர்டில் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு, இதை விட்டுட்டு நீங்க போய் பார்த்து என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்னு எல்லாரும் பரவலாக பேசுறாங்க. இது ஒரு நட்பு ரீதி அண்டை மாநிலத்தோடு நட்புறவு பாராட்டுற விஷயம். இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் கர்நாடகாவில் தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அண்டை மாநிலத்தில் நம்ம ஒரு சுமூகமான ஒரு நட்புறவோடு இருக்கணும். ஏன்னா பல முதலமைச்சர்கள் போயிருக்காங்க, கேரளா போயிருக்காங்க, கர்நாடகா போயிருக்கிறாங்க. ஒரு நட்பு ரீதியில் போய் ஒரு நட்பை வளர்த்துக்கிறது இதில் தவறு கிடையாது. 2 மாநிலம் எல்லையோர மாநிலங்கள். இங்கே இப்போ நிறைய போன மாதம் கூட ரமேஷ் சென்னிதாலா கேரளாவினுடைய உள்துறை அமைச்சர் பார்த்துட்டு போனார். அவங்க ஆப்ரேஷன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ட்ரக்கு எதிராக. அப்போ அந்த மாநில எல்லையோரங்களில் ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, பாதுகாப்பை பலப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி எல்லையோர மாநிலங்களில் ஒரு நட்பு ரீதியாக ஒரு விஷயத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அது இல்லை, நட்பு ரீதியாக அதெல்லாம் சரிதான், நீங்கள் சொல்லக்கூடிய விவகாரங்கள்லாம் சரிதான். ஆனால் ஒருவேளை விஜய் போய் கர்நாடகாவினுடைய முதலமைச்சரையோ நீர்வளத்துறை அமைச்சரையோ சந்திக்கும் போது 2018 தீர்ப்பை நீர்த்து போக செஞ்சிரும், நாளைக்கு கர்நாடகா அதே உச்சநீதிமன்றத்தில் போய் எந்த விவகாரம்னாலும் நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு தோணிக்கு வந்துருவாங்க. அதுக்கு விஜய் இடம் கொடுக்க கூடாது முதலமைச்சர். ஒரு 2 பேர் சேர்ந்த ஒரு தீர்ப்பை கொடுத்தது யாரும்? சுப்ரீம் கோர்ட். 2 மாநில முதலமைச்சர் பார்த்ததுனால அந்த தீர்ப்பு எப்படி நிறுத்து போகும்? அது ஒண்ணும் இருக்குல்ல, கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல, இவங்க எப்படி மாத்த முடியும்? தீர்ப்பே தேவையில்லையே சார், அது வேற இது வேற சார். தீர்ப்பையும் இவங்களையும் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. அதுக்குதான் அப்ப தீர்ப்பு இருக்கு, பேசிதான் தீர்த்துக்கணும். நட்பு ரீதியா போறாரு. இப்ப இவர் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா இவர் போறது? ஏற்பாடுகள் நடந்துட்டு வரல. ஒருவேளை எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, துறை சார்ந்த அமைச்சர் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, திரும்ப அரசாங்கம் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுவும் அபிஷியல் தானே. எனக்கு என்ன சந்தேகம்னா, இவருடைய அந்த விசிட்ட கேன்சல் பண்றதுக்காக பிரச்சனை கிளப்புறாங்களாங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப அதுக்காக கூட அரசியல் என்ன வேணாலும் இருக்குங்க. அரசியல் என்ன வேணாலும் இருக்கு. ஏன்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சார் இருங்க முடிச்சிடறேன். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். காங்கிரஸ் பாஜக நோக்கி திமுக போயிட்டு இருக்கு. இப்ப பல விஷயங்கள் எனக்கும் போயிட்டு இருக்காங்க. நம்ம அது பேசலாம் சுபேர் சார். அதுக்கு முன்பு இப்ப நீங்க சொல்லக்கூடிய விவகாரத்துல டிவிகே காங்கிரஸ் கூட்டணி, இந்த கூட்டணியுடைய தொடர்ச்சி தான் இப்போ பாஜகவுடைய இந்த முக்கியமான பதில். கடந்த காலங்களில் திமுக காங்கிரஸ் கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசிடமிருந்து இது போன்ற பதில்கள் வரவில்லை. ஆனால் டிவிகே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இது போன்ற மத்திய அரசிடமிருந்து பதில்கள் வருது அப்படின்னா தான் அந்த இடத்துல வேறு பார்வை அப்படின்னு கேட்கிறேன். அது ஏன் குறிப்பா இந்த அரசியல் தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கான ஒரு நெருக்கடியை கொடுக்குறோம் தமிழ்நாட்டில்? இல்ல சார், நான் எப்படி கேட்கிறேன்னா, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொடுக்காத நெருக்கடியை ஏன் டிவிகேவுக்கும் காங்கிரஸுக்கும் மத்திய அரசு கொடுக்க நினைக்குது? 60 வருடத்துல இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. தாவேகா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து அமைச்சராக உட்கார வச்சிருக்காங்களே. காங்கிரஸ்க்கு கொடுத்ததான் தவறு. முத்து பாரத்ன்றாங்களே, காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்றப்ப காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் அமைச்சரவை இடம் கொடுக்குறப்ப விடுவாங்களா? புரியுது வெளிச்சாமி சார், நீங்க சிரிக்கிறதுக்கான அர்த்தம் எல்லாமே அரசியல் தான். இன்னைக்கு ஒரு பேச வேண்டிய விஷயமே இல்ல. நிலையை மாத்திட்டாங்கன்னா அவங்களே மாத்தினாங்க, எங்ககிட்ட கேட்டா நாங்க. சரி சுபேர் சார் முடிங்க. அப்ப இது முழுக்க ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுப்பதற்காக பாஜக இந்த விஷயத்தை இப்ப கையில் எடுத்திருக்க நிறைவா இல்ல. இது காலங்காலமா இருக்கு. கிட்டத்தட்ட எந்த ஆட்சி வந்தாலும் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது. இதுக்கு நிரந்தரமான தீர்வுங்கிறது அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசியல் பார்க்காம
இதுக்கான முடிவு எடுக்கணும். ஆனால் மாநில அரசுகளோ ஒரு 2 மாநில முதலமைச்சர்களோ இதுக்கான தீர்வை கொடுக்க முடியாது. இது வந்து காவிரி அந்த மேலாண்மை வாரியத்தில் இருக்குது, 2வது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையை கிளப்புனதே யாருன்னா இவங்க நிலைப்பாட்டில் இப்போ என்ன இருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர் பேசியிருக்கிற நிலைப்பாடு அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடா, பாஜக அரசினுடைய நிலைப்பாடா, இப்போ அந்த நீதிமன்றத்துக்கு எதிராக அவர் செயல்படுறாரா, நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு ஆர்டர் போட போறாங்களா? இப்போ ஒரு கட்சி கூட்டத்தில் பங்கேற்று செய்தியாளர் சந்திப்பில் இதை சொல்லி இருந்தாருன்னா அவர் தனிப்பட்ட நிலைப்பாடு. நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்காங்கன்னா இது ஒரு அரசுடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப அரசுடைய நிலைப்பாடு, அரசுடைய நிலைப்பாடை எதிர்த்து தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. சட்ட ரீதியாக அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ, அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கோ அதையெல்லாம் செய்வாங்க. தோழமை மூலம் மட்டுமே இந்த விவகாரத்தை சரி செய்யப்படும். திருச்சி வேலுசாமி சார் அந்த பார்வை சரிதானே? ஏன்னா அந்த பார்வையிலிருந்து நம்ம பேசல. தோழமைங்கிறது ஒரு அடிஷனல் சப்போர்ட் தான். மெயினா சட்ட ரீதியானதான் நிரந்தர தீர்வா எடுக்க முடியாது. ஒரு அடிஷனலா நம்ம வந்து ஒரு பிரச்சனையை சாஃப்டா ஹேண்டில் பண்றோம்ல, அந்த மாதிரி வேணா இதை பண்ணலாமே தவிர சட்ட ரீதியாகத்தான் இதற்கு நடவடிக்கை எடுத்து ஆகணும். சரி.